இன்னும் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50வது அதிகாரம் வசனம் 34. அவர்களுடைய மீட்பரோவெனில் வல்லமையுள்ளவர், சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த கால வேளையில கர்த்தரை ஆண்டவரே மனதார போற்றி புகழுகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தையின்படி எங்களுடைய மீட்பரோவெனில் ஆண்டவரே நீர் வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே, அதற்காக ஸ்தோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது உம்முடைய நாமம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, வல்லமையான தேவன் ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில உம்முடைய வல்லமையை நீங்க வெளிப்படுத்துவீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள்ல என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உம்முடைய வல்லமையான செயல்கள் நடைபெறும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை வாசல்கள் அடைபட்டு இருக்கலாம். செங்கடலை திறந்த தேவன் உம்முடைய பிள்ளைகளுக்காக வாசல்களை கத்த திறக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். பிரச்சனைகள் யோர்தானை போல குவிந்து வரலாம் ஆண்டவரே. ஆனாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக அதை ஆண்டவரே புரட்டி போடுகிற தேவன், இன்றைக்கு நீர் புரட்டி போடும்படியாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிரிட்டு வருகிற சத்துருவை ஆண்டவரே சேனைகளின் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்காக யுத்தம் செய்து முறியடிக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, வல்லமை உடையவர், மகிமையானவைகளை செய்கிறீங்க ஆண்டவரே. தேவரே சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர் அப்பா. நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்ற வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளுக்காக நீங்க செய்கிற நன்மைகள் ஒரு நாளும் தடைபடாது ஆண்டவரே. வல்லமை உடையவர் ஆண்டவரே. இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வல்லமையான காரியங்களை நீர் வெளிப்படுத்தி சந்தோஷப்படுத்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.